யாரா சொன்னா ஏகே டிஎனுக்கு மட்டும் தான் தெரியும்னு? ஏகே ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுடா. ஜிபியூ டிஎன் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே காட் பிளஸ் யூ மூட் தான். நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன், இது இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஏகே ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட மூவி தான். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஸோ வந்து இந்த என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மூவி எப்படி இருந்ததுன்ற ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரோல பால் டப்பா பாடின சாங் வேற லெவல்ல இருந்தது. தியேட்டர்ல யாருமே உட்காரலங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. வேற மாதிரி இது கதையாக்குது. இது உங்க அம்மாவை பைக் சென்டிங் பண்ற மாதிரி இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க. மஜாவா இருக்குது படம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏகேவோட எவ்ரி லுக்குமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா லுக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துச்சு. நான் இப்போ 2K கிட்ட நான் இருக்கேன், ஓகேவா? ஸோ நான் 2K-வா இருக்கும்போது அப்போ நடித்த படத்துலலாம் வந்து ஏகே வந்து எப்படி இருப்பாருன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் ஒரு சில மூவிஸ் பார்த்துருக்கேன், பட் எல்லா படமும் இப்போ பார்க்குற மாதிரி அப்போ பார்த்தது கிடையாது. ஏன்னா எனக்கு அவர் அப்போ எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இந்த படத்தில் அது எல்லாமே அந்த அவர் நடித்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இதில் இருக்கவே எனக்கு அப்போ அவர் எப்படி இருப்பாருன்றது எனக்கு அப்போ பார்த்த மாதிரி இதில் எனக்கு ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம யாருமே தியேட்டர்ல உட்காரல கைஸ், எல்லாருமே ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜிபியூ சாங்க்கு வந்து இன்ட்ரோ சாங்க்கு வந்து வேற மாதிரி பண்ணிட்டாரு, எல்லாருமே ஹைப் ஆயிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் ட்ரைலர்ல சொன்ன மாதிரி தான் இது ஒரு அப்பா பையன் பேஸ் பண்ண ஸ்டோரியா தான் இருக்கு. சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். தென் வந்து ஏகேவோட நிறைய சாங்ஸ், இதுல வந்து ஏகேவோட சாங்ஸும் இல்லாம த்ரிஷாவோட சாங்ஸ், த்ரிஷாவோட விண்டேஜ் ஃபீல், இந்த இன்ட்ரோல காரப்பொரி சாப்பிடுறது அந்த சீன்லாம் வச்சிருக்காங்க கைஸ். எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். பார்க்கவே வந்து நான் சீரியஸா சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளவுதான் வேற லெவல் சர்ப்ரைஸ் தான் ஆவாங்க இதை பார்க்கும்போது. ஷோரா சொல்றேங்க, ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேண்டசி மூவி தான். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் அர்ஜுன் தாஸை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆனது நான் சொல்றேன். ஸோ ஆப்போசிட் ஷூட்டிங் சீன்ஸ் நடக்கும், ஓகேவா? அப்போ வந்து எனக்கு பப்ஜி ஃபீல் இருந்துச்சுங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு இருந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கான மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் ஒரு சில அஜித் சார் வந்து ஒரு சில ஃபன் டைலாக்ஸ்லாம் அதில் அடிச்சிருப்பாரு. ஏகேகே அப்புறம் பேங்க் மட்டும் மொட்டை பேங்க், பேங்க் மட்டும் மொட்டை பேங்க், இதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. நான் வைப் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஸ்வீட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏகே இன்டர்வல் சீன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவர் ஒரு சீன் சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு டயலாக் சொல்லியிருந்தாரு. ஸோ நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னதை வந்து தளபதிக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் விஷ் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன் கைஸ். விஜய் சார் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழக விஜய் சார் விட்டு கொடுக்க மாட்டோம். 2027 விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இருக்கும், டிவிக்கே வரும். ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு யாருமே இல்லைனா. அப்புறம் சொல்ல மறந்துட்ட பாருங்க, அப்புறம் இந்த 10 ரூபாய் தரேன்னு நாக்க கடிச்சிட்டு ஆடின அந்த ஃபாரின் கேர்ள்ஸோ, அதுக்கப்புறமேட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இந்த சாங்லாம் வந்து கம்ப்ளீட்டா வைபா இருந்தது. தியேட்டர்ல போய் கன்ஃபார்மா என்ஜாய் பண்ணுங்க. யாருமே வந்து தியேட்டர் போகாம பார்க்காதீங்க, தியேட்டர்ல போயிட்டு சூப்பரா வைப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, குட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், பேடுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அக்லிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தனித்தனியா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ஃபயரா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ரன் என்ட்ரிங்க, அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தான்ல வந்து அஜித் ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்களேன், ஐயோ வேற மாதிரி இருக்கும். சும்மா தெரிக்க விட்டுட்டாரு. ஐயோ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஞாபகம் வச்சுட்டாங்கப்பா. ஐயோ இல்லன் அர்ஜுன் தாஸா, அர்ஜுன் தாஸ் நீ அடுத்த ரகுவரையா, நீ சூப்பரா நடிச்சுக்கிறேன். நீ அதாவது இந்த டோப்பு இந்த கஞ்சா ட்ரெஸ்ட்டுக்கு நீ தான் சரியான ஆள் போல் தருது. அது கரெக்டா ரகுவன் அடுத்தது நீ தான். இந்த தமிழ் திரைப்படத்துக்கு நீ தான் என் வில்ல. அது மட்டும் இல்லாம அடுத்தது புலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாகம் இருக்கு. நான் சீரியஸா சொல்றேன், தியேட்டர்ல நான் உட்காரவே இல்லை கைஸ்.
மாரியாத்தா மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா. அந்த சாங் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்தது. செம்மையா பண்ணிட்டாரு. கிங்ஸ்லியோட லேடி கெட்டப் டான்ஸ் ஒன்று இருக்கு, அது பாருங்க, மறக்காம பாருங்க அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டு இதுல ஓப்பனாவே ஒரு சில பேட் வேர்ட்ஸ்லாம் ஓப்பனாவே அதுல வச்சிருக்காங்க. ஹீரோயினா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருமே அது பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனால அதை கட் பண்ணாம போட்டிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இதுக்கப்புறமும் அது இருக்குமானும் எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே வந்து ஏகே அப்படின்னு சொல்லாம போக மாட்டாங்க. ஏகே வர்ற வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபா இருக்கட்டும், கிங்ஸ்லியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஏகே பத்தி பேசாம அந்த படத்துல போவே மாட்டாங்க. ஈவன் பிரசன்னா கூட. இது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சாங் ஏகேக்கு போடுறதுக்கு பதிலாக ஏகே பையனா ஒருத்தர் வருவார்ல, அவருக்கு அந்த பாட்டை போட்டு காமிச்சிருந்தா எனக்கு இன்னும் ஹைப்பா இருந்திருக்கு போது எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆனது உங்களுக்கு தோணுதானே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாம போயிடாதீங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஆலுமா டோலுமா சாங்க போட்டு தெறிக்க விட்டுட்டாரு ஏகே. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், நிஜமாவே ரோஹிணி தியேட்டர்ல வந்து இந்த என்னது த்ரோட் கத்தனா த்ரோட் வந்து பெயின் ஆகும். ஸோ வந்து ஃபேன்ஸ் யாருக்குமே வந்து அது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி தியேட்டர்ல நிஜமாவே அந்த ஹால்ஸ் விக்ஸ் எல்லாம் வந்து சீட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னால நம்ப முடியல கைஸ், என்ன கைஸ் நடக்குது? நீ என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னால போடு, ஆனா ரோல் இன்னும் போது தலை தான் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். ஸோ வந்து எனக்கு ஃபீல் ஆனதா உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏகே ஃபேண்டசி மூவி ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா மேக் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. தென் அவ்வளவுதான், வேற என்ன சொல்றதுனே தெரியல. நான் ஹைப் ஆயிட்டு இருக்கேன். ஸோ வீட்டுல சும்மாவே வந்து புளி 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 பாடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் திட்டுறாங்க என்ன. ஏகே வராரு, வழி விடுறா. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன். பை. குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்ன்னு பேரு, அஜித்ன்னு சொன்னா அதிருது பாரு.